இப்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, சுந்தர் சி கமல்ஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்க இருந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிறது தான் எல்லாராலும் பேசப்படுறது. அது குறித்து வைரமுத்து அவர்கள், கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் இந்திய கலையுலகின் இரு பெரும் ஆளுமைகள். அவர்கள் இணைந்து இயங்குவது என்பது அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் ஆற தழுவிக்கொள்வது போன்றது. அவர்கள் தொட்டது துறங்கவே செய்யும். இயக்குனர் சுந்தர் சி விலகியது ஒரு விபத்தல்ல, திருப்பம். அதில் யாரும் கள்ளச் சந்தோஷம் அடைய வேண்டாம். வளைந்து செல்லும் நதி ஒரு திருப்பத்திற்கு பிறகு வேகம் எடுக்கும் என்பதே விதி. மாற்றம் ஒன்றே மாறாதது. அண்ணாமலை படத்துல வந்தேண்டா பால்காரன் அந்த பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணும் பொழுது டைரக்டர் வசந்த் தான் அந்த படத்தோட இயக்குனராக உடன் இருந்தார். ஏதோ ஒரு சிச்சுவேஷன், அதான் முதல்ல அனௌன்ஸ் பண்றாங்க, கவிதாலயா கே பாலச்சந்தர் தயாரிப்புல வசந்த் இயக்கும் அண்ணாமலை, ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னு சொல்லி விளம்பரம். தேவா டிஷர்ட்லாம் கூட அடிச்சிட்டாங்க. அந்த காலத்துல டிஷர்ட் அடிக்கிறது தான் மெத்தடா இருந்து. டிஷர்ட்ல பார்த்தா அண்ணாமலை ரஜினி படம் போட்டு தேவா, வசந்த் தேவா அப்படின்னு அந்த டிஷர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள்ல அறிவிப்புலயே எல்லாமே மாறி போச்சு. வசந்த் பின்வாங்குறாரு, அதாவது வசந்த் பேக் அவுட் ஆறாரு, அதுல இருந்து விலகுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த 48 ஹவர்ஸுக்குள்ள ஒரு இயக்குனரை முடிவு பண்ணி, ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. முதல் நாள் அந்த படப்பிடிப்பு தேதி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த தேதியில படப்பிடிப்பு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படத்தை ஆரம்பிக்கணும். அப்ப என்ன பண்றதுங்கிறப்ப அப்பதான் பாலச்சந்தர் என்ன பண்றாரு, சுரேஷ் கிருஷ்ணாவை கூப்பிடுறாரு, தன்னுடைய சிஷ்யனை. ஸோ அப்படி கூப்பிட்டு, அதாவது அண்ணாமலை படத்தில் வந்தேண்டா பால்காரன் பாடல் எழுதுகிற வரைக்கும் இயக்குனர் வசந்த் உடன் இருந்தார். ஏதோ ஒரு சூழலில் அவர் விலக நேர்ந்தது. 48 மணி நேரத்திற்குள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன் இன்னொரு சீடனை இயக்குனர் ஆக்கினார். அதுதான் சுரேஷ் கிருஷ்ணா. அது ரஜினி வரலாற்றில் தடம் படித்த படமாயிற்று. இந்த மாற்றமும் அப்படி ஒரு வெற்றியை ஈட்டலாம். குழப்பம் கொடிகட்டும் இந்த பொழுதில் இரு பெரும் கலைஞர்களுக்கும் நாம் உற்சாகமும் ஊக்கமும் ஊட்ட வேண்டும். ஏனென்றால் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த கலைஞர்கள் அவர்கள். தொடருங்கள் தோழர்களே, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு முடிச்சிருக்காரு. அவர் சொல்ற இந்த கருத்து கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழப்பமான நேரத்துல ஆளாளுக்கு, அதாவது செய்யாறு பாலு மாதிரியான ஆட்கள், இந்த ஒரு காலத்துல லாங் எகோ ஒரு காலத்துல அவங்க அப்பா படம் எடுத்தாரு, ஆஸ்கார் மூவிஸ்னு எம் பாஸ்கர். அவரெல்லாம் படம் எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டி பல நூற்றாண்டு ஆயிருக்கும் போல் இருக்கு. அவர் பையன் இப்பயும் ஒரு ப்ரொடியூசருங்கிற பேர்ல உட்காந்துக்கிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் வாய்க்கு வந்ததை பேசி கற்பனையா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆள்களுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்காரு நம்ம வைரமுத்து.